ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மல்லிகை சரவணன். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன்னா, நான் இப்போ வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அது வந்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போனேங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு முன்னாடி 2 கோயிலுக்கு போயிருப்பேன். அவங்க கூட வந்து மேலேருந்து தீர்த்து தெளிக்கவே இல்லை. பூ மட்டும் போடுவாங்க. அந்த சாமிக்கு மட்டும் லைட்டாக தண்ணி அந்த என்ன சொல்கிறது, லைட்டாக எடுத்து தீர்த்தத்தை தெளித்து விட்டுட்டு அந்த கலசத்து மேலே அவங்க அந்த செப்பு குடத்துலேருந்து கொண்டு போய் டம்மில் ஊற்றி ஓஸ் வழியாக பிடிச்சி மேலே விட்டாங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் போயும் பிடிக்கலிங்க. என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த 2 கோயிலையுமே, முருகர் கோயிலையும் அப்படி தான் பண்ணாங்க, இன்னொரு மாரியா கோயிலையும் அப்படி தான் பண்ணாங்க. இப்போது இந்த ஊர் மாரியம்மன் கோயில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா. ஐ எம் ஸோ ஹாப்பி. சூப்பராக தீர்த்தம் தெளித்தாங்க. மேலேருந்து அப்படியே மேலே தீர்த்தம் தெளிக்கிறதே அந்த மா இலையில் நம்ம மேலேயே எடுத்து தீர்த்தம் போட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. பூவெல்லாம் விசிறினாங்க. ரொம்ப சிறப்பாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கே தெரியாது இந்தளவுக்கு பண்ணியிருப்பாங்கன்ட்டு. நான் கூட மிஸ் பண்ணியிருப்பேங்க. ஆனால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக ரெடி பண்ணிவிட்டு எப்படியோ போய் அட்டன் பண்ணி நான் போய் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தாங்க தீர்த்தம் தெளித்தாங்க. நான் ரொம்ப சிறப்பாக தீர்த்தம் தெளிச்சிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு சாப்பாடு எல்லாம் நல்லா இருந்தது. அது சாப்பாடு வந்து சேரெல்லாம் போட்டிருந்தாங்க, சேரில் உட்கார மாதிரி. நான் எங்களுக்கு கொஞ்சம் சொந்தக்காரர் அங்கே இருந்ததுனால அவங்க வீட்டில் போய் வச்சு லைட்டாக கொஞ்சம், எனக்கு பொங்கல்லாம் ரொம்ப பிடிக்கும், நான் பொங்கல் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் எங்கள் தீனா வந்து அப்புறம் கிளம்பி வந்துட்டேங்க. எங்கள் தீனா வந்து என்ன சொன்னான்னா, நான் முருகர் கோயிலுக்கு போயிட்டு தான் வருவேன். வர வழி, நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கோயிலேருந்து வர வழியிலேயே முருகர் கோயில் இருக்கிறதுனால நாங்கள் அன்றைக்கி அமாவாசைன்னு வர முடியல. அதனால் இன்றைக்கி வரலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கோயிலுக்கு வந்துட்டேங்க. ஏறவே முடியல உண்மையாலுமே. வெயில் அடிக்குது, ரொம்ப வெயில். மலைக்கு வரத்துக்கு ரோடு போட்டாங்க. நான் வந்து வண்டியிலேயே வந்திருக்கலாம். இந்த சைடு ரோடு இருக்குது. நான் எங்கள் தீனா வந்து ஏறித்தான் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் ஏறி வந்தேன். எவ்வளோ ஹைட்டுன்னு பாருங்கள், பேக் கேமரா போடுறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா ரோடு போட்டாங்க. வண்டியே மேலே வந்துடலாம், வண்டியிலேயே வந்துடலாங்க. இப்போ ஒரு காரில் வந்துட்டு போனாங்க. காலையில் இங்கே ஒரு கல்யாணம் தாலி கட்டிட்டு அவங்க வேறு மண்டபத்தில் வச்சுட்டாங்க. இங்கேயே மண்டபம் இருக்குது. இதுதான் மண்டபங்க. இங்கேயே மேரேஜும் பண்ணிவிட்டு இங்கேயே எல்லாம் சாப்பாடு போடுறது, சாப்பாடு செய்கிறது எல்லாமே இங்கே இருக்குது. இது முருகர் கோயில். இப்போ நான் வந்திருக்கிறது முருகர் கோயிலுங்க. உங்களுக்கு கோயில் கட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த முருகர் கோயில் வர்றது. இங்கேயும் கிரிவலம் சுற்றுவாங்க எங்கள் ஊரில் இருக்கிறவங்களாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மல்லிகை சரவணங்கிற ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டட்டா.